ஹாய் விவர்ஸ் நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 11வது மேட்ச். இந்த மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா மோதுறாங்க. மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்ச் 30ஆம் தேதி பார்த்தோம்னா 3-6 காம்பினேஷன், அதாவது குருவும் சுக்கிரனும் சேர்ந்த காம்பினேஷன். குருவும் சுக்கிரனும் சேர்றப்ப செவ்வாய் சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கையில ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸில் பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் அவர் ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 30 ரன்ஸ் அதுக்கு மேலே கூட அடிக்கலாம். அடுத்து யசஸ்வி ஜெய்சால் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரியான் பராக் பார்த்தோம்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கும். அடுத்து நிதிஷ் ராணா இது வரைக்கும் 2 மேட்சும் சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸே பண்ணலை. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பார். அடுத்து பனிண்டா சரங்கா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து துருவ் ஜுரல் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. அடுத்து சிம்ரான் ஹெட்மயர் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் பேட்டிங் வரப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்து சுபம் துபே அவர் ஒரு 25 ரன்ஸ் கிட்ட ஆடியிருக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், மகேஷ் தீக்ஷன் அவங்க 2 பேரும் ஒரு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. அடுத்து டுசர் தேஷ்பாண்டே ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா சந்தீப் சர்மா இது வரைக்கும் 2 மேட்ச்சில் பெருசாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. இந்த மேட்ச்சில் சந்தீப் சர்மா அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு சந்தீப் சர்மாவுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸில் பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா முரட்டடி வாங்கினாங்க. அதாவது மேட்ச்சில் ஒரு இன்டென்ட்டே காட்டல. யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அடிச்சு விளாடணுன்னே ட்ரையே பண்ணலை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வர்றவங்க ஃபுல்லாக கட்டையை வச்சுட்டே வந்திருக்காங்க. அதே பிச்சில் தான் ஆர்சிபி விளாண்டாங்க. அவங்க என்ன மாதிரி அடித்தாங்க, எல்லாருமே அடித்தாங்க. ஒருத்த விடாமல் 50 பேர் அடித்தாங்க. பத்தாவதுக்கு இவங்க செகண்ட் பேட்டிங் வேறு, செகண்ட் பேட்டிங்கில் டியூ வேறு. இவ்வளோ இருந்தும் யாருமே ஒரு இன்டென்ட்டே காட்டலை. கண்டிப்பாக அதை சேஸ் பண்ணக்கூடிய டோட்டல் தான், சேஸ் பண்ணியிருக்க வேண்டிய டோட்டலு. அதை போயிட்டு கோட்டை விட்டாங்க. கண்டிப்பாக சிஎஸ்கே அவங்களோட 11 மாற்றணும். சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வர இருக்கக்கூடிய மேட்சஸ்லாம் ஜெயிக்க முடியும். என்னதான் கிரகநிலைகள் கூட சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணாலும் கூட அவங்க தோக்குறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க எந்த மாதிரி லெவல்ஸில் போகிறாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லா ஐபிஎல் டீமும் பார்த்தீங்கன்னா லோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஒரு நல்ல கிட்டரு, புதுசாக ஒரு பையன், டொமஸ்டிக் பையன் பார்த்தீங்கன்னா எல்லா டீம்லேயும் வச்சுருக்காங்க. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா அதே பழைய ஆளுகளை போட்டு உருட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. சாம் கரன், ஜடேஜா, அஸ்வின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ஆர்டர் பேட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஒரு நல்ல ஹிட்டிங் பிளேயர்ஸே பார்த்தீங்கன்னா இல்லை. டோனி இருக்காருன்னு சொல்லிங்க. அவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் இறங்குறதுக்கே பயப்படுறாரு. டோனி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் வின்னுனா பேட்டிங் இறங்குவார். அதே மாதிரி சிஎஸ்கேல வரப்போ ஆப்போசிட் டீம் ஆல்மோஸ்ட் வின்னுனா பேட்டிங் வராரு. இது ஏன்னு தெரியல. அவரை அவ்வளோ நம்புறாங்க. அவர் வரும்போது ஸ்டேடியமே பார்த்தீங்கன்னா ஆர்ப்பரிக்குது. அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ்க்கு நம்ம ஹாப்பினஸை கொடுக்கணும். அது நம்ம ஒரு 6 அடித்தா மட்டும் பத்தாது, டீமை ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். டோனி வர்றப்ப பார்த்தீங்கன்னா 28 பாலுக்கு 98 அடிக்க வேண்டியது இருக்கு. வந்தோன்னா ஃபர்ஸ்ட் 4 பால் பார்த்தீங்கன்னா கட்டையை போடுறாரு. இது எதுக்குன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு தோனியோட 6 பார்த்தா போதுன்னு கிளம்பிடுவாங்க. அது வேறு விஷயம். ஆனால் ஒரு டீம் ஜெயிக்க வேண்டியது கட்டாயம். உங்களை ஒரு டீமில் நம்புறாங்க, 11 வைக்கிறாங்கிறப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுக்கணும். நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க அது வேறு விஷயம். ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணணும். அதை இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணுறதே கிடையாது. முக்கியமாக தோனி போன மேட்ச் பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்குலாம் முன்னாடி இறங்கிட்டாரு. ஏன்னா அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அஸ்வினெல்லாம் இறக்கி விட்டு 9வது பிளேயராக வராரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், டோனியோட பிளேஸில் ஒரு அசுதோஷ் சர்மாவோ, ஒரு சசங் சிங்கோ, ஒரு ரிங்கு சிங்கோ, ஒரு ஹெட்மயரோ இருந்தால் இந்த மேட்ச் எப்படி போயிருக்கு, அவங்க வந்தோடனே எப்படி ஆடி இருப்பாங்க. இவங்க 4 பேரில் யார் அந்த பிளேஸில் இருந்திருந்தாலும் மேட்ச் தோக்குறது அடுத்த கட்டம். ஆனால் பார்த்தீங்கன்னா 50 ரன் வித்தியாசம் தோற்றுருக்க மாட்டாங்க. ஒரு 5 ரன்னோ 10 ரன் வித்தியாசம் தான் பார்த்தீங்கன்னா தோற்றுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் லோ ஆர்டர் இல்லாதது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைனஸு. தோனி முன்னாடியே இறங்கலாம். இறங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி அவுட் ஆனால் கூட ஒன்றுமே இல்லை. ஆனால் இறங்காமே இருக்காது. அஸ்வினெல்லாம் முன்னாடி இறக்கி விட்றாரு. அஸ்வின் என்ன பேட்டிங் ஆட போகிறாருன்னு அவர் முன்னாடி இறக்கி விட்டாருன்னு தெரியல. ஸோ நீங்கள் அந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸில் பார்த்தோம்னா ராகுல் திரிபாதி ஒரு 25 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து ரச்சின் ரவீந்திரா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தோம்னா ஒரு 25லேருந்து 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து தீபக் கூட ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து சாம் கரன் ஒரு விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. அடுத்து சிவம் துபே போன மேட்ச் சரியாக விளாடலாம். அதுக்கு முதல் மேட்ச் விளாடலாம். போன மேட்ச் ஓரளவுக்கு அடிச்சார். 20 ரன் இருக்க பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாரு. இந்த மேட்ச் அவர்கிட்ட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து தோனி பேட்டிங் வரப்போ ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து நூர் அகமது 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கலீல் அகமது 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அடுத்து 10 ரன்னா 2 விக்கெட் வந்து எடுப்பார். இப்போ ராஜஸ்தானில் சிஎஸ்கேல யாரெல்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா, சிம்ரான் ஹெட்மயர், சந்தீப் சர்மா, சச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே, மதிஷா பத்திரனா, நூர் அகமது, கலீல் அகமது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் பார்த்தோம்னா சந்தீப் சர்மா, சிம்ரான் ஹெட்மயர், நிதிஷ் ராணா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்கேல வந்து பார்த்தோம்னா நூர் அகமது, மதிஷா பத்திரனா, சிவம் துபே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ நூர் அகமது, சந்தீப் சர்மா அவங்க 2 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் வந்து நீங்கள். டாஸ் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்காக பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் ப்ரெடிக்ஷனில். அதே மாதிரி புதுசாக சில பேர் வந்து சேஞ்ச் வந்து பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.